ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். அவர் ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அதில் அவர் டிமோட்டிவேட் ஆகிட்டுருக்கிறாரு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க் இன்டர்வியூக்கும் ரியல் இன்டர்வியூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். நம்ம மார்க் இன்டர்வியூன்றது நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோன்னா, ஒரு பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், ரியல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். இங்கே நம்மளால் 22 கொஸ்டின் வெரி அட்டன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் கொஸ்டின் செலெக்ஷன். இங்கே என்ன பண்ண முடியும், 15லேருந்து 17 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். மிச்சமாக அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க, இதுலேயும் 27 வரை இவங்க சொல்கிறாங்க. பட் நான் என்னென்னா ஆவரேஜாக எல்லாருமே சொல்கிறேன், ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ மார்க் இன்டர்வியூக்கும் ரியல் இன்டர்வியூக்கும் அதே மாதிரி தான் வித்தியாசம் இருக்கும். இங்கே மார்க் இன்டர்வியூ டஃப்பாக கேட்கும்போது ரியல் எக்ஸாமில் டஃப்பாக கேட்குறான். ஒரு சில ஸ்லாட்டில் டஃப்பாக கேட்பாங்க இல்லையா? அந்த டஃப் ஸ்லாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நான் மார்க் டெஸ்ட்டு டஃப்பாக கேட்குறான். இப்போ 10 ஸ்லாட்டில் 3 ஸ்லாட் டஃப்பாக தானே கேட்டான் அந்த வருஷம். அந்த 3 ஸ்லாட்டில் அட்டன் பண்ணுறவங்க மாட்டிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்காக மார்க் இன்டர்வியூ, மார்க் டெஸ்ட்டு. அதே மாதிரி தான் மார்க் இன்டர்வியூ எல்லா பேனல் எல்லா டைமும் சாஃப்டாக போகணும்னு கிடையாது. சாஃப்டாக தான் போகும் மேக்ஸிமம். எல்லா டைமும் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. அதனால் மார்க் இன்டர்வியூவில் நீங்கள் டஃப்பான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நடத்துறது தான் மார்க் டெஸ்ட்டு. இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மார்க் இன்டர்வியூவில் இவருக்கு நடந்ததில் கொஸ்டின்லாம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. பட் கடைசியாக உங்களுக்கு இந்த பேனல் மெம்பர் வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லாமல் விட்டுக்கிறாரு. இந்த கண்டக்டிங் ஏஜென்சி ஒரு போன வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் செகண்ட் இயர் தான். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். ப்ரைவேட் எம்ப்ளாயீஸை வச்சு தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்க சிடபிள்யூஜே, கைட்லி, நம்ம சுரேஷ் அகாடமி, அப்புறம் ரேஸ் எல்லாம் அவங்க நல்லா கஷ்டமாக வச்சு கேட்டுட்டு கடைசியாக இது தப்புப்பா, இது ரைட்டுப்பா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சு, நமக்கு பாசிட்டிவான தாட்டை கொடுத்து அனுப்புவாங்க. பட் இங்கே இந்த பேனல் மெம்பருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் போல், ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது தானா. ஸோ அதனால் அவர் டிமோட்டிவேட் ஆகிறத கொஞ்சம் கண்டுபிடிக்காமல் விட்டுக்கிறாங்க. அவர் கொஞ்சம் அப்படியே டல் ஆகிட்டார். ஸோ என்ன கொஸ்டின் பார்க்கலாம். பட்டு இந்த கண்டக்ட் பண்ண ஏஜென்சி இருக்கார்ல, அவர் வந்து ஹெட்டு மென்டார்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவர் இவரை பாராட்டி, பரவாயில்ல ப்ரோ, இங்கே டஃப்பாக தான் இருக்கும், இன்டர்வியூவில் நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்காரு. பட் நம்ம காசு கொடுத்து மார்க் என்ட்ரி போகும்போது பேனல் மெம்பர்கிட்டேருந்து நமக்கு ஃபீட்பேக் வரணும். அதுதான் வந்து முக்கியமான அந்த ஃபீட்பேக் கோசம் தான் நம்ம மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்னென்ன நோட் பண்ணோன்னா, உள்ளே போகும்போது மே கமின் சார்னு உள்ளே போனோம். உட்காரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் பண்ணணும். எல்லாருக்குமே பண்ணணும். எல்லாருக்கும் ஐ கான்டாக்டோட பண்ணணும். அவங்க சொன்ன பின்னாடி தான் உட்காரணும். உட்காரும்போது சேரை நகர்த்தும்போது சவுண்ட் போடாமல் டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும். பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆன்சர் பண்ணும்போது நம்ம பதறோமா, இந்த பாடி லாங்குவேஜில் எதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி இவங்க மார்க் இன்டர்வியூவில் சொல்லணும். அதுக்காக தான் மார்க் இன்டர்வியூவே போடுது. மார்க் இன்டர்வியூவில் அவங்க கஷ்டமான கொஸ்டின் கேட்பாங்க, கஷ்டமான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்லாம் போடுறதில்ல. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல, இதையெல்லாம் இங்கே ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரியல் இன்டர்வியூவில் போய் அப்ளை பண்ணணும். கொஸ்டினுக்கெல்லாம் மார்க் கம்மி தான். இந்த மாதிரி பிஹேவியர், ஆட்டிடியூட் அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி, இதுக்காக தான் மார்க் அதிகமாக இருக்கும். நாலேஜுக்கான மார்க் 40% தான். மீதி பூரா இதுக்கு தான் மார்க் அதிகம். நாலேஜில் பாதிக்கு கவர் பண்ணிட்டே கூட நம்ம 80% மார்க் கவர் பண்ணிடலாம். 15 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ மார்க்கு கொஸ்டினை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் மார்க் இன்டர்வியூ. பட் அங்கே நடந்த சம்பவமே வேறு. சரி, நம்ம அதை பற்றி நம்ம பேச விரும்பல. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கான என்ன ஆன்சர், அதை மட்டும் பார்ப்போம். அண்டு மார்க் இன்டர்வியூ, ரியல் இன்டர்வியூக்கான வித்தியாசம் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கும் ரியல் டெஸ்ட்டு மாதிரி தான். இதில் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மார்க் இன்டர்வியூவில் நீங்கள் அவங்கக்கிட்ட நான் என்ன சார், இவர் மேலே தான் தப்பு நான் சொல்லுவேன். இந்த கேண்டிடேட் மேலே தான் தப்பு. சரி சார், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த ஆன்சர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு இவர் கேட்டு அதுக்கான ஆன்சரை வாங்கிட்டு வந்துருக்கணும். இவர் தான் நான் தப்பாக சொல்லுவேன். அவங்க நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுறதுனால ஒரு சில பேருக்கு நோட் பண்ணியிருக்க முடியும், ஒரு சில பேர் நோட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ரியல் இன்டர்வியூலெல்லாம் ஜாலியாக போகும். நம்ம அவங்கள ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி. இது எப்படி கொஸ்டின் செலெக்ஷன் பேஸ் பண்ணுதோ அதே மாதிரி ரியல் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தும், ஆனஸ்ட்டாக இருக்கீங்கன்றதை பொறுத்தும் தான் இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட்லெஸ், அதாவது சென்ஸ்லெஸ்ஸாக, இது சென்ஸோட பேசுறது, சென்ஸ்லெஸ்ஸாக ஒரு பாயிண்ட் பேசிட்டீங்களா வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, யோசிக்காமல் பட்டுன்னு ஒரு ஆன்சர் சொல்லிட்டு ஐயோ இந்த ஆன்சர் சொல்லிட்டுங்களே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா
இன்டர்வியூ டஃப்பாக தான் போகும். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஆனஸ்ட் இல்லாமல் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிராஷ் கொஸ்டின் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. அந்த மாதிரி கிராஷ் கொஸ்டினில் வந்து கொஸ்டின் தான் அது. ஸோ அப்பயும் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ஆனஸ்ட்டாக இருங்க, ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இன்டர்வியூ சூப்பராக போகும். ரியல் இன்டர்வியூவில் அவங்க நம்மக்கிட்டேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. சரி, இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னேன்ல, இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து போன வீடியோவில் கொடுத்த கண்டென்ட்டு. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொன்னேன். இப்போ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆன்சர்லேருந்து கிராஷ் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நான் ஏற்கனவே கொடுத்த ஒரு கண்டென்ட் 2017 படித்த இவரும் 2017 தான் முடிச்சிருக்காரு. நான் அந்த வீடியோவில் அதே தான் சொல்லியிருந்தேன். முடிச்சுட்டு இப்போ 24 ஆகுது. ஏன் இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணல? 7 இயர்ஸ் ஆச்சு. ஏன் இன்னும் எக்ஸாம் கிளியர் பண்ணல? அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் 1 இயரில் கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாமு 7 இயர் ஆகிருக்கு. இது வரைக்கும் கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இந்த ஆன்சர் சொன்னால் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், யோசித்து பதில் சொல்லணும்னு சொன்னேன்ல. இந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. இந்த ஆன்சர் சொன்னதுக்கு இந்த கேள்வி. அதாவது 1 இயர் பாஸ் பண்ண வேண்டிய எக்ஸாமை நீங்கள் 7 இயர்ஸ் எடுத்துட்டீங்க. நான் ஒரு வேலை கொடுத்தா நீங்கள் குயிக்காக முடிப்பீங்கன்னு எப்படி நான் நம்புறது? நீங்கள் லேட்டாக தான் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆள் டிமோட்டிவேட் ஆகிட்டார். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் தெரியல அவருக்கு. சரி, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும்னா, 1 இயர் கேண்டிடேட் யார்? நீங்கள் பேங்கிங் ஸ்டூடெண்ட் தானே. நம்ம எப்படி எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம்? நம்மளால் 1 இயர் பாஸ் பண்ண முடிஞ்சா? இல்லை, பாஸ் பண்ணுறவங்களும் இருக்கும். இப்போ நீங்கள் எம்பிஏ கேண்டிடேட்டா? எம்பிஏ கேண்டிடேட் கேட் எக்ஸாம் படிச்சிருப்பாங்க, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க பேட்டர்னை மட்டும் கோத்ரூ பண்ணி 6 மாதத்துலேயே கிளியர் பண்ண முடியும் உங்களால். இங்கிலீஷ் சூப்பராக வருங்க. எஸ்பிஐ பிஓ எக்ஸாமு டிஸ்கிரிப்டிவ் 50 மார்க்கு, இங்கிலீஷ் 40 மார்க்கு, அண்ட் ரிமைனிங் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லாதனால ரிமைனிங் செக்ஷனை சும்மா அப்படியே பண்ணிட்டு போயிட்டா போதும். நமக்கு தான் தெரியும் ஆப்டி ரீசனிங் படித்து அதை அடாப்ட் பண்ணி சிலபஸை படித்து செக்ஷனில் டாபிக் டெஸ்ட்டு போட்டு செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டு ஃபுல் டெஸ்ட்டு போட்டு இந்த ஆப்டி ரீசனிங்கை நாம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த இங்கிலீஷ் வந்தவங்க இது சும்மா மேலோட்டமாக எல்லா சப்ஜெக்டில் மேலோட்டமாக பார்த்துட்டு இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு டக்குன்னு எஸ்பிஐபிஓ ஐபிஎஸ்பிஓன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கிலீஷ் வரலைன்னா நம்ம அங்கே லாக்கு. அப்போ இந்த 1 இயர் கேட்டகரியில் இவங்க தான். ஸோ இவங்க ஒன்று டிகிரிலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முன்னாடி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லையோ கேட் எக்ஸாம்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த சிலபஸுக்கு இவங்க ஆல்ரெடி யூஸ்டு டு சும்மா ஜஸ்ட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு 1 இயர் ஆகுமே தவிர எல்லாருக்கும் 1 இயர் ஆகாது. ஒரு வருஷத்துக்கு 5000 வேகன்சிஸ் பிஓ வருதுன்னா 8 lakh கேண்டிடேட்ஸ் வரை அப்ளை பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா 95,000 சரிங்களா, 7,95,000 கேண்டிடேட்டும் ரீஅட்டம்ப்டுக்கு தான் போகிறாங்க. இதில் ஒரு கணிசமான அளவு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் அந்த வெளியே போகாமல் அடுத்துன்னு கண்டினியூ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக ஆட் பண்ணலாம். 2வது பாயிண்ட்டு, இந்த பேட்டர்ன் எதுவுமே உங்களுக்கு பழக்கப்பட்டதில்லை, எல்லாமே புதுசுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக மேக்ஸ் படிக்கிறீங்க, புதுசாக ரீசனிங் படிக்கிறீங்க, புதுசாக இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இதை படிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அண்டு நீங்கள் வேறு ஸ்லோவில் ஏறினா கூட இருக்கலாம். அது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதை புதுசாக படிக்கிறீங்க, புதுசாக படித்து பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுது, டிஃபிகல்ட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கீங்க. இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்டர்வியூ வரையும் வந்து நின்றுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லணும். அண்டு இதை சொல்லி முடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்மைலி இருக்குல்ல, இப்படி போட்டு இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் ரெட்டு இப்படி இருக்கும் ஸ்மைலி ஒன்று. அந்த ஸ்மைலி மாதிரி அழகாக உங்கள் ஃபேஸை முடிக்கும்போது நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன் சார், இது மாதிரி இவ்வளோ சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், நான் ஃபேஸ் பண்ணி
அதுலேருந்து நான் நிறையா விஷயத்த லேர்ன் பண்ணி, கத்துக்கிட்டு, இம்ப்ரவைஸ் பண்ணி, எக்ஸாம் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ வரையும் வந்திருக்கேன். ஸோ, நான் இந்த ஃபீல்ட விட்டு வெளிய போகும்போது, ஜாபோட தான் வெளிய போவேன். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு ஸ்மைலி குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் ஃப்ளாட் அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த நெகட்டிவ் பாயிண்ட் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடும். என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க? நான் உங்ககிட்ட 1 இயர் அதாவது நீங்க படிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்களே, அப்ப நீங்க இந்த வேலைய செஞ்சு முடிக்க, நான் ஒரு வேலைய குடுக்க செஞ்சு முடிக்க எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? ஸோ நீங்க அன்ஃபிட் மாரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? பட் இப்போ அவங்களுக்கு என்ன இம்ப்ரஷன் கிரியேட் ஆயிருக்குன்னா, இந்த கேண்டிடேட் கிட்ட ஒரு ஒர்க்க குடுத்தா, அந்த ஒர்க்க செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைய பார்ப்பாரு. கண்டிப்பா அந்த ஒர்க் செஞ்சு முடிச்சுருவாரு. அப்படிங்கிற இம்ப்ரஷன் எவ்வளோ பெரிய இம்ப்ரஷன்! சூப்பரான பாயிண்ட் இது. ஸோ, அந்த மாதிரி ஆன்ஸர தான் அவங்க எதிர்பார்த்து உங்ககிட்ட கொஸ்டின கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆஸ்பிரண்ட்ஸ் 1 இயர்ல எல்லாராலயும் பாஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தும் இந்த கேள்விய ஏன் கேட்குறாங்கன்னா, உங்களுடைய மென்டல் எபிலிட்டிய டெஸ்ட் பண்றாங்க அவங்க. இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பண்ண இந்த மாரி கொஸ்டின் கேட்டா நீங்க ஃபெட் அப் ஆயிட்டா நீங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஒரு வேலைய கண்டா பயப்படுவீங்கன்னு அர்த்தம். இதுவே இந்த மாரி பாசிட்டிவா அப்ரோச் பண்ணி இந்த மாரி ஒரு ஆன்ஸர் குடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்மைலி ஆன்ஸரோட ஆன்ஸர முடிச்சீங்களன்னா, நீங்க ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ஸோ, நீங்க பண்ற ஆன்ஸர்ல நீங்க எடுத்துக்கிற விதத்துல தான் இது டஃப்பான கொஸ்டினா, ஈஸியான கொஸ்டினாலே இருக்கு. நான் இந்த மாரி கொஸ்டின்லாம் ஃபேஸ் பண்ணலன்னு நெனைக்கிறீங்களா? ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் எந்த கொஸ்டினுக்கும் அஃபெண்ட் ஆக மாட்டேன். ஜாலியா சிரிச்சுட்டு ஆன்ஸர் பண்ணிட்டு போயிருவேன். அதே மாரி நீங்களும் ஆன்ஸர் பண்ணிட்டு போங்க. ஒண்ணும் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க கூலா தான் ஆட்டிட்யூட மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா, நீங்க போக போறது ஒரு ஆஃபீசர் ஜாப்பு. ஆஃபீசர் ஜாப்ல ஏகப்பட்ட சிக்கல். நீங்க போய் ஒரு பிஓ கிட்ட கேட்டு பாருங்க. அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரெஷர் இல்ல. எவ்வளோ ஒர்க்க ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குன்னு. அவ்வளோ ஒர்க்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்கள செக் பண்ணிட்டு தான் அந்த வேலைய குடுப்பாங்க அவங்க. அதுக்கான வேலை தான் அது. நீங்க கேட்ட நீங்க சொன்ன ஆன்சர்லேருந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. அத நீங்க ஸ்மார்ட் வேல ஹேண்டில் பண்ணா, உங்களுக்கு கொஸ்டின் செலக்ஷன் மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் செலக்ஷன் மாதிரி ஸ்மார்ட் வேல ஹேண்டில் பண்ணணும் அந்த ஆன்சர. நீங்க ஃபெட் அப் ஆயிட்டீங்களானாவே, ஒன்ஸ் உங்க மூஞ்சி தொங்குச்சுனாவே, ஸோ இவரு பிரஷர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் கம்மி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மார்க் கம்மி பண்ணி விடுவாங்க. ஸோ கூலா ஹேண்டில் பண்ணுங்க. கூலா ஹேண்டில் பண்றது தான் ஒரே விஷயம். ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட்டான ஆன்சர் உங்களுக்கு குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்விக்கு இப்ப நான் சொன்னதுலேருந்து நீங்க ஒரு ஆன்சர் ரெடி பண்ணுங்க. எவ்வளோ பாயிண்ட் இந்த எக்ஸாம், எம்பிஏ, இந்த டிஃபிகல்ட் லெவல் இவங்கலாம் டேலண்டட். இவங்கலாம் ஸ்கில் ஓரியன்டட். இந்த 7 வருஷம் படிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்றவங்க. 1 இயர்ல பாஸ் பண்றவங்க டேலண்டட். அது எப்படியோ வந்திருக்கலாம். அவங்க பை பர்த்தா வந்திருக்கலாம். அல்லது அவங்க சிலபஸ் மூலியமா வந்திருக்கலாம். எது மூலியமா அவங்க டேலண்டடா இருக்காங்க. இவங்களுக்கு டேலண்ட் கம்மி. ஏன்னா, இந்த சிலபஸ்க்கு இவங்க அடாப்ட் ஆகல. ஸோ, அத வந்து ஸ்கில் மூலியமா இம்ப்ரூவ் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி. இவங்க ஒரு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணா, இவங்க 10 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இவ்ளோ விடாமுயற்சியோட விடாமுயற்சி உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஒரு வேலைன்னா அது முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அத நீங்க அழுத்தி அவங்ககிட்ட சொல்லணும். உங்களுடைய பாசிட்டிவ அழுத்தி சொல்லணும். அதுதான் இன்டர்வியூ. அதுக்காக தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ, ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு புரிய வச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கன்டென்ட் இருக்கு. கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்கு சொல்றேன். இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இருக்குல்ல, இதுக்கான பிடிஎஃப் பேங்கிங் அவேர்னஸ்க்கான பிடிஎஃப் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். அது ஆம்பிசியஸ் பாப்பா வெப்சைட்டோட பிடிஎஃப். அவங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். அண்டு ஆர்ஆர்பி இன்டர்வியூல இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் மினிட் டிப்பு. அந்த டிப்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு தான் 30% ஆஃப் த மார்க் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. பேங்கிங், ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து. கிராஜுவேஷன் ஃபீல்டு அந்த மாதிரி. இந்த கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க ஒரு சில கொஸ்டின். அந்த ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் தான் இந்த 50 கொஸ்டின். இந்த 50 கொஸ்டின் அண்டு இது என்னோட டெலகிராம்ல இந்த லிங்க் குடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு பிடிஎஃப்பும் என் டெலகிராம் குடுத்துருக்கேன். அது என்னால இங்க குடுக்க முடியாது. டெலகிராமு லிங்க்கு டிஎன் பேங்கர்ஸ்ன்னு அடிச்சா வந்துரும். ஸோ, அங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப்ப.
அந்த கொஸ்டின் எல்லாம் ரெடி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிருவீங்க. இதுதான் டெலகிராம் குரூப்பு. இதை பார்த்துக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா சர்ச் பாக்ஸில் வந்துடும் குரூப்பு. அதெல்லாம் நான் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ப்ளஸ் அந்த இன்னொரு இன்டர்வியூ பிடிஎஃப்னு ஒன்று போட்டிருப்பேன். அது ரெண்டையும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினை பார்த்துட்டு பண்ணீங்கன்னா 80% ஆஃப் த கொஸ்டின் இதுலேருந்து தான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஸோ பேங்கிங் அவேர்னஸும் பார்த்தாச்சு. இன்டர்வியூ தமிழில் போகுமா இங்கிலீஷ் போகுமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்காக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் இந்த வீடியோலாம் சேர்த்து இன்னும் வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிஓ மென்ஸுக்கு தேவையான ஆப்டிடியூட் ரீசனிங் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் வீடியோஸ் நிறையா வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்வியூக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். இந்த டாப்பிக்கெல்லாம் நேற்று சொல்லியிருக்கேன். அது என்னென்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வியூஸ் கிடைக்க வியூஸ்ன்றதோட காட்டிலும் சப்போர்ட்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து லைக்ஸ் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தரமாக கொடுக்குறேன். என்னுடைய ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோடய சேனலில் எவ்வளோ தரமாக கண்டென்ட் கொடுக்குறேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்